கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 41 வசனம். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதே இருப்பேன். இதுதான் நம் தேவாதி தேவன் நமக்கு தருகிற வசனம். சிறுமைப்பட்டவர்களாய் வறண்டு தேவனை நோக்கி கூப்பிட்டோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, கைவிட்ட நிலைமையில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ? இல்லைங்க, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையும் மாணவர்களுடைய தண்ணீரை தேடி கிடையாமல் வரும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை நான் கைவிடாது இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமாங்க, எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் அல்லாடி கொண்டிருந்தாலும் தேவன் உங்கள் அருகே நின்று உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். ஆகார் கூட நாச்சியார் அந்த அம்மாவை வாயும் வயிறுமாய் இருக்கும்போது விரட்டி அடித்தாலும் தேவன் ஒருபோதும் கைவிடலை. வனாந்தரத்தில் அந்த இடத்திலையும் தேவன் அவளோடு பேசி அவளை கைவிடாது அவளுக்கு நல்ல வழிகளை காமித்து அவளையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நீங்களும் கூட இங்கே என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை, நான் எளிமையும் சிறுமையுமானவள், என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படலை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமான உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களோடு கூட இருந்து உங்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்களோ அதற்கான பதிலை தருவது மட்டுமல்லாமல் ஆகார் இஸ்மவேலையும் ஆசிர்வதித்த தேவன் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.